Hi friends, welcome to Kirtika Designs. இந்த வீடியோவில் ஒரு செமி கிராண்ட் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சின்ன மோட்டிவ் மாதிரி எடுத்துகிட்டு 2 ஃப்ளாரு ஒரு கொடி அது மாதிரி டிசைன் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து நெக் ஃபுல்லும் அப்படியே கன்டினியூ பண்ணிக்க போகிறோம். ஸ்லீவ்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கன்டினியூ பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஃபுல்லும் மட்டும் மேலே வந்து லைன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இதை நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஜர்தோசி இருந்தது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஜர்தோசியில் லேசி டேசி ஸ்டிச்சு தான் வந்து கொடுத்துக்கிறேன். த்ரெட்டை எடுத்துட்டு ஜர்தோசி இப்படி போட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். அந்த ஜர்தோசி லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மாதிரி 3/4 இன்ச் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது வந்து ட்ரா பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல 2 ஃப்ளார் வருது அப்படிங்கிறக்காக 2 சர்க்கிள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கொம்பு மாதிரி போட்டுட்டு ஒரு குச்சி மாதிரி போட்டு அதில் 2 பக்கம் வந்து பீட்ஸு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன கேப் இருக்குதுன்னு பார்த்திங்களா, அந்த இடத்துல நீங்கள் வந்து வெறும் சீக்வன்ஸ் மட்டும் கூட ஒரு 4 சீக்வன்ஸும் கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஸ்டோன் ஒட்டிக்கலாம், நீங்கள் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நாட் கொடுக்கலாம், அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சது பண்ணிக்கலாம். இப்போ லேசி டேசியில் வந்து இப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டில் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே தள்ளி தான் நான் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் சென்டரில் பஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது அந்த லேசி டேசிக்கு சென்டரில் பஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னொரு வேறு ஒரு ஜர்தோசி பீஸ் கட் பண்ணி வெளிப்பக்கமாக வந்து கொடுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ அந்த மேலே அந்த கொடி மாதிரி போட்டோம் இல்லையா, அதில் அந்த கொடியோட எட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு 3 mm ரவுண்ட் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் பீட்லேயே அப்படியே அந்த லைன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க சென்ட் பண்ணது ஜர்தோசியில் இருந்துச்சு. ஜர்தோசியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும் இல்லைங்களா, அதனால் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக கேட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலான்னா ஜர்தோசிக்கு பதிலாக பீட்ஸும் த்ரெட்டும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஃப்ளாரில் த்ரெட் ஒர்க் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் நம்ம ஜர்தோசியும் வந்து அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போடுவோம். இந்த கொடி எல்லாமே வந்து ஜர்தோசியில் தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக கேட்குறனால நம்ம வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சுகர் பீடு ரவுண்ட் பீடு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நான் அந்த ஜர்தோசி வந்து சும்மா சின்னதாக அந்த டிசைனுக்காக தான் அந்த கீழே அந்த 3 லேசி டேசி போட்டிருக்குள்ளே அது போட்டிருக்குறோம். உங்களுக்கு அதுவும் வேண்டான்னு நீங்கள் அதை சீக்வன்ஸ் மாதிரி போய்க்கலாம். இன்னும் ஃப்ரெஞ்ச் நாட் அது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது பிடிச்சது நீங்கள் வந்து போய்க்கலாம். இப்போ மேலே இருக்கிற கொம்பு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்கிற அந்த கொம்பு டிசைனில் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிறோம். அப்போ மேலே இருக்கிறதோட ஜாயின் பண்ண மாதிரி தெரிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் இப்படி போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அளவான பார்த்திங்கன்னா கஷ்டமான ஸ்டிச்சஸ்லாம் வந்து எதுவும் இதில் இல்லைங்க. ரொம்பவே ஈஸியானது தான். ஆனால் வெறும் பார்த்திங்கன்னா பீட்ஸ் வச்சு தான் நம்ம அதிகமாக வந்து போட்டிருக்குறோம். நாட் மட்டும் கரெக்டாக போட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஒரு டிசைனை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே வந்து சில பேர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணல இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் கொஞ்சம் பிகினராக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிசைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி முடிக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்காது. அவங்களுக்கு வந்து நான் இது மாதிரி வந்து வீடியோஸ் போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டிசைனில் பார்த்த உடனே வந்து சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க தெரியாதனால. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 2 ஃப்ளாரு அந்த கொம்போட அந்த சின்ன மோட்டிவ் மட்டும்தான் ப்ளவுஸு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கன்டினியூ ஆகுது. அப்போ அந்த சின்ன மோட்டிவ் மட்டும் நம்ம போட்டுட்டோம்னா போதும், அதை வச்சு மற்றது அப்படியே வந்து லைனாக போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 சைடு ஒரு ரவுண்ட் பீடு வச்சுட்டு 3 சுகர் பீடு வச்ச மாதிரி 2 சைடு கொஞ்சம் கீழே வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்துக்கோங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம மாறி மாறி போட்டுக்கலாம்.
போட்டு சென்டரில் ஒரு 3 பீடு அந்த வச்சுட்டு மறுபடியும் 2 பக்கம் சைடில் போட்டுக்கிட்டே வந்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கீழே வரைக்கும் போட்டுக்கோங்க. ஒரு சைடு மட்டுமே போட்டுட்டு வந்தீங்கன்னா நமக்கு நீட்டாக இருக்காது. டபுள் சைடும் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுகர் பீட் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போடுறது வந்து எல்லாமே கொஞ்சம் ஈவனாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சென்ட்ரல் பீஸில் 3 சுகர் பீடு தான். அதுக்கப்புறம் சைடில் அந்த ரவுண்ட் பீடு வச்சுட்டும் 3 சுகர் பீடு தான். அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கீழே வந்து அந்த கொம்பு டிசைன் மாதிரி போட்டோலையே அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா த்ரெட்டு கலர் வந்து அதிகமாக கொடுக்கணுன்னா சென்ட்ரல் லிங்கோட பீட்ஸ் லைன் கொடுத்துக்கலாம். 2 பக்கம் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு நாட் கொடுக்கலாம். அது ஃப்ரெஞ்சு நாட்டும் நீங்கள் நார்மலாக கொடுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெஞ்சு நாட்டோட சீக்வன்ஸை வச்சும் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சு நாட் வந்து போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் வந்து கிளிட்டராக நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு சுகர் பீட்ஸ் வேண்டாம், சீக்கிரம் கருத்து போயிடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கிளிட்டராகவும் இருக்கும்னா நீங்கள் வந்து கட் பீட்ஸ் வந்து சாய்ஸாக வச்சுக்கலாம். கட் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கிளிட்டராக இருக்கும். நைட் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ளவுஸை போட போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸும் சேரீ ரெண்டுமே வந்து செல்ஃப் கலராக வந்து 2 சேம் கலராக தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த சேரீயில் பார்டர் மட்டும் இது மாதிரி கொஞ்சமாக தான் வந்து இந்த வயலட் கலர் வந்து வந்துச்சு. சேரீயும் ப்ளவுஸ் 2 சேம் கலராக இருக்கிறனால நம்ம ப்ளவுஸில் வந்து சேரீயோட கலரும் அதிகமாக கொண்டு வர முடியாது. ஏன்னா பீட்ஸே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவாக பளிச்சுன்னு தெரியாது இந்த கலர் ப்ளவுஸில். அப்போ என்ன பண்ணலான்னா வெறும் கோல்டு கலர் சாரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோல்டு கலர்லேயே பார்த்திங்கன்னா நார்மல் கோல்டும் அதுக்கப்புறம் வந்து ஆன்டிக் கோல்டு, மெஹந்தி கோல்டு கலர் அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி கலர் கொஞ்சம் சாய்ஸாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கட் பீடும் சுகர் பீடு மட்டும் ஆட் பண்ண மாதிரி தான் ஸ்லீவெல்லாம் வந்து போட்டிருப்பேன். இதில் வந்து ஃபுல்லுமே வந்து சுகர் பீட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மோட்டிவில். இப்போ சென்டரில் ஸ்டோன் ஒட்டியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம சுற்றியும் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு சுற்றியும் வந்து நம்ம வந்து ஃப்ளார் மாதிரி பண்ணுறதுக்காக பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கிறோம். இது எல்லாமே ஈஸி தான். சுகர் பீட்ஸ் எப்படி ஷேப்ஸில் கொண்டு ஸ்டிச் பண்ணுறது, ஷார்ப் எட்ஜ் எப்படி கொண்டு வந்து எல்லாமே நம்ம டுட்டோரியல் வீடியோஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதாவது இது மாதிரி பெட்டல் வந்த உடனே நம்ம அந்த பெட்டல் சென்டரில் வந்து நான் வந்து ஒயிட் கலர் த்ரெட்டை தான் எடுத்துருக்கிறேன். மேலே 2 பஞ்சு கீழே 2 பஞ்சு, இதே மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து மாறி மாறி பஞ்சிங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ஃபில் ஆயிரும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உள்ளே வந்து லோடு எதுவும் கொடுக்கல, நம்மளும் அப்படியே ஃப்ளாட்டாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு லோடு உள்ளே வேணும் அப்படின்னா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே 2 லைன் வந்து த்ரெட்டும் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஜர்தோசி இத்தினூண்டு வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். பைப்பிங் நெட்டு வைக்கலாம். நான் பைப்பிங் நெட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்குதுன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா பேக் நெக் தான். ஆனால் பேக் நெக்கில் என்ன பார்க்கணுன்னா நம்ம வந்து ஆஃப் சைடு ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு ஆஃப் சைடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட்ட மோட்டிவ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாகவும் போடணும். அதுவும் நம்ம செக் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் சொன்னேன் இல்லையா, ஸ்லீவில் வந்து கீழே பார்டர் மாதிரி இருக்கிறதுக்காக அந்த நெக்கில் போட்ட அதே மோட்டிவ் தான் இங்கே போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனில் பார்த்திங்கன்னா 1 சுகர் பீடு, இன்னொன்று த்ரெட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று கட் பீடு.
அந்த இது வயலட் கலர் சொன்னேன் இல்லையா, அதை கொஞ்சம் தெரியறதுக்காக தான் த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிட்டராக தெரியும்னு சொன்னாங்க, அதனால் வந்து கட் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.